அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை மரணத்தை வென்ற இயேசுவின் வல்லமையை அறிவித்து நாம் நித்திய வாழ்வுக்கான அடித்தளத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளும்படி நம்மை அழைக்கின்றது. வாருங்கள், இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகள். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? அன்பார்ந்தவர்களே, இயேசு இந்த இறை வார்த்தையை தம் நண்பர் லாசரின் மரணத்தின் போது சகோதரி மார்த்தாவிடம் கூறுகிறார். இயேசுவே வாழ்வின் மூலம், அவரே உயிர் தெழுதலும் வாழ்வின் ஊற்றுமாக இருக்கிறார். அவரை நம்புபவருக்கு மரணம் என்பது முடிவல்ல, அது நித்திய ஜீவனுக்குள் நுழையும் வாசல். உயிரோடு இருக்கும் போதே இயேசுவை நம்பினால் நாம் என்றுமே சாக மாட்டோம் என்று அவர் உறுதியளிக்கிறார். ஆன்மீக மரணத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய வாழ்வு இக்கணமே தொடங்குகிறது. இயேசுவின் கேள்வி நாம் ஒவ்வொருவர் மீதும் விழுகிறது. இதை நீ நம்புகிறாயா? நம்முடைய எல்லா இழப்புகளிலும் துன்பங்களிலும் அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கவே நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம். வல்லமை மிகுந்த ஆண்டவரே, நீரே உயிர் தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறீர் என்று அறிக்கையிடுகிறோம். லாசரை உயிர்ப்பித்த உம்முடைய வல்லமைக்காக நன்றி. மரண பயம், இழப்பின் வேதனை ஆகியவற்றில் இருந்து எங்களை காத்தருளும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உள்ள மரணமான பகுதிகளை நீர் உயிர்ப்பித்து புது வாழ்வு தாரும். நாங்கள் உம்மிடம் உறுதியான நம்பிக்கை வைத்து நித்திய வாழ்வை இக்கணமே வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இந்த வல்லமையை நாம் முழுமையாக நம்பி சாட்சியம் பகர இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கட்டும். ஆமீன்.